கோடீஸ்வரர் ஆக வேண்டுமா? நீங்கள் தவிர்க்க வேண்டிய 5 முக்கிய நிதி தவறுகள் என்னென்ன? கோடீஸ்வரர் ஆக வேண்டும் என்பது தொழிலதிபர்களுக்கு மட்டுமே இருக்கின்ற கனவு இல்லை. சம்பளம் வாங்குகின்ற ஒருவர் கூட சரியான சேமிப்பு, புத்திசாலித்தனமான முதலீடு, நீண்ட கால நிதி திட்டமிடல் ஆகியவற்றின் மூலம் மிகப்பெரிய சொத்துக்களை உருவாக்க முடியும். ஆனால் அதிக வருமானம் ஈட்டுவது மட்டுமே போதாது. நமக்கு தெரியாமலேயே செய்கின்ற சில நிதி தவறுகள் கூட்டு வட்டியினுடைய பலனை குறைத்து நம்முடைய செல்வ வளர்ச்சியை பல ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளிவிடும். அப்படி உங்களை கோடீஸ்வரர் ஆவதை தடுக்கின்ற 5 முக்கிய நிதி தவறுகள் என்ன, அவற்றை எப்படி தவிர்ப்பது என்பதை பார்க்கலாம். 1. வருமானம் அதிகரித்தால் செலவையும் அதிகரிப்பது. சம்பளம் உயர்ந்ததும், பதவி உயர்வு கிடைத்ததும், வேலை மாறி அதிக சம்பளம் கிடைத்ததும் நம்முடைய வாழ்க்கை முறையும் மிக சீக்கிரமாக உடனடியாக மாறிவிடுகிறது. பெரிய வீடு, சொகுசு கார், புதிய மொபைல், அதிக விலையுள்ள விடுமுறை பயணங்கள், இப்படி வருமானம் அதிகரிக்கும் போதெல்லாம் செலவுகளும் அதிகரிப்பதைத்தான் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் என்று சொல்லுகிறோம். பிரச்சனை என்னவென்றால் வருமானம் அதிகரிக்கிறது, ஆனால் சேமிப்பு அதே அளவிற்கு அதிகரிப்பதில்லை. சம்பளம் 20% உயர்ந்தால் 20% செலவும் உயர வேண்டிய அவசியமில்லை. மாறாக வருமானம் உயரும் போது அதனுடைய ஒரு பகுதியை தொடர்ந்து முதலீட்டுக்கு ஒதுக்க வேண்டும். இன்று கிடைக்கின்ற கூடுதல் வருமானம் நாளைய சொத்தாக மாற வேண்டும், கூடுதல் செலவாக அல்ல என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2வது, இன்னும் கொஞ்சம் சம்பாதித்த பிறகு முதலீடு செய்வேன் என்று தாமதிப்பது. இது பல இளைஞர்கள் செய்கின்ற மிகப்பெரிய நிதி தவறு. இப்போது சம்பளம் குறைவு, கடன் இருக்கிறது, இன்னும் 2 வருடங்களில் சம்பளம் அதிகமாகும், அப்போது முதலீடு செய்ய நான் தயார் என்று முதலீட்டை எல்லோருமே தள்ளி போடுகிறார்கள். இங்கேதான் கூட்டு வட்டியினுடைய சக்தி முக்கியமாகிறது. முதலீட்டுக்கு நீங்கள் கொடுக்கின்ற கால அவகாசம் அதிகமாக இருந்தால் உங்களுடைய முதலீடு வளர்வதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். உதாரணமாக, இளம் வயதிலேயே சிறிய தொகையை தொடர்ந்து முதலீடு செய்ய தொடங்கினால் அந்த முதலீட்டுக்கு பல ஆண்டுகள் வளர வாய்ப்பு கிடைக்கும். அதே இலக்கை தாமதமாக தொடங்கினால் அதே அளவிலான செல்வத்தை உருவாக்க நீங்கள் மிகப்பெரிய தொகையை முதலீடு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். அதனால் பெரிய தொகை கிடைத்த பிறகு முதலீடு செய்வேன் என்பதற்கு பதிலாக இப்போதே சிறிய தொகையுடன் தொடங்குவேன் என்பதுதான் நல்ல அணுகுமுறை. 3வது, ஒரே ஒரு முதலீட்டை மட்டும் நம்புவது. உங்களுடைய மொத்த சேமிப்பையும் ஒரே முதலீட்டில் வைத்திருப்பது பாதுகாப்பானது இல்லை. பங்குச்சந்தை பிடிக்கும் என்பதற்காக முழு பணத்தையும் பங்குகளில் முதலீடு செய்வது, அல்லது ஆபத்து வேண்டாம் என்பதற்காக முழு பணத்தையும் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வைத்திருப்பது, இரண்டுமே உங்கள் நிதி இலக்குகளுக்கு ஏற்றதாக இருக்காது. ஏனென்றால் எந்த ஒரு முதலீட்டுக்கும் நிரந்தரமாக சிறந்த செயல்திறன் இருக்கும் என்று உத்தரவாதம் இல்லை. அதனால் முதலீட்டை உங்களுடைய வயது, வருமானம், இலக்கு, ஆபத்தை ஏற்கும் திறன் ஆகியவற்றுக்கு ஏற்ப பன்முகப்படுத்துவது மிக மிக முக்கியம். பங்குகள், கடன் சார்ந்த முதலீடுகள், தங்கம் போன்ற சொத்துகள், தேவைக்கு ஏற்ப பல்வேறு முதலீட்டு வகைகளை பயன்படுத்துவதுதான் ஒரு முதலீட்டின் பாதிப்பால் ஒட்டுமொத்த நிதிநிலையும் பாதிக்கப்படுவதை குறைக்க உதவும். 4வது, எமர்ஜென்சி ஃபண்ட் மற்றும் இன்சூரன்ஸை புறக்கணிப்பது. நீங்கள் பல ஆண்டுகளாக சேமித்து வைத்திருக்கின்ற பணத்தை ஒரே ஒரு மருத்துவ அவசர நிலை, வேலை இழப்பு, எதிர்பாராத குடும்ப செலவு முழுமையாக காலி செய்துவிடக்கூடும். அதனால்தான் முதலீடு செய்வதற்கு முன்பும் முதலீடு செய்வதோடு சேர்த்தும் நிதி பாதுகாப்பு அவசியம். அவசர காலத்தில் உடனடியாக பயன்படுத்தக்கூடிய தனி எமர்ஜென்சி ஃபண்ட் வைத்திருப்பது மிக மிக முக்கியம். ஹெல்த் இன்சூரன்ஸ் எதிர்பாராத மருத்துவ செலவுகளிலிருந்து உங்களை பாதுகாக்க உதவும், உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்க உதவும். குடும்பத்தினுடைய வருமானத்தை நம்பியிருப்பவர்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் மூலமாக குடும்பத்தினுடைய எதிர்கால நிதி பாதுகாப்பை உறுதி செய்யலாம். முக்கியமாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது என்ன என்று பார்த்தால், முதலீடு உங்களுடைய பணத்தை வளர்க்கும். இன்சூரன்ஸ் மற்றும் எமர்ஜென்சி ஃபண்ட் ஆகியவை உங்களுடைய முதலீட்டை பாதுகாக்க உதவும். 5வது, பயத்திலும் பேராசையிலும் முதலீட்டு முடிவு எடுப்பது. பங்கு சந்தையிலே ஏற்ற இறக்கம் என்பது மிக மிக இயல்பானது. ஆனால் சந்தை சரிந்தவுடன் பயந்து நல்ல முதலீடுகளை விற்பது, சந்தை உயரும் போது இன்னும் உயரும் என்று நினைத்து அவசரமாக முதலீடு செய்வது, இந்த இரண்டுமே ஆபத்தான முடிவுகளாக இருக்கலாம். குறிப்பாக சமூக வலைதளங்களில் ஒரு பங்கு பற்றிய தகவல் வைரலானதும் அதை ஆராயாமல் உடனடியாக முதலீடு செய்வது, அல்லது சந்தையில் பதற்றம் ஏற்பட்டவுடன் அனைத்து முதலீடுகளையும் விற்பது, இவை இரண்டும் உங்கள் நீண்டகால இலக்கை பாதிக்கக்கூடும். அதனால் முதலீடு செய்வதற்கு முன்பே எதற்காக முதலீடு செய்கிறோம், எவ்வளவு காலத்திற்கு முதலீடு செய்கிறோம், எவ்வளவு ஆபத்தை ஏற்க முடியும் என்பதை நாம் தெளிவாக திட்டமிட வேண்டும். சந்தையினுடைய ஒவ்வொரு ஏற்ற இறக்கத்திற்கும் உங்களுடைய முதலீட்டு திட்டத்தை மாற்றுவதற்கு பதிலாக நீண்ட கால இலக்கில் கவனம் செலுத்துவதுதான் முக்கியம். கோடீஸ்வரர் ஆவது என்பது ஒரே நாளில் நடக்கின்ற அதிசயம் அல்ல. சிறிய சேமிப்பு, தொடர்ச்சியான முதலீடு, கூட்டு வட்டிக்கு போதுமான கால அவகாசம், பன்முகப்படுத்தப்பட்ட முதலீடு, சரியான நிதி பாதுகாப்பு, இவற்றோடு உணர்ச்சி வசப்படாமல் எடுக்கின்ற முடிவுகள், இதுதான்
நீண்டகால செல்வத்தை உருவாக்குவதற்கான அடித்தளம். அதனால் வருமானம் எவ்வளவு என்பது மட்டும் முக்கியமல்ல, அதில் எவ்வளவு சேமிக்கிறோம், எவ்வளவு முதலீடு செய்கிறோம், எவ்வளவு காலம் முதலீடு செய்கிறோம் என்பதுதான் முக்கியம். இந்த 5 நிதி தவறுகளை தவிர்த்து திட்டமிட்டு பயணித்தால் கோடீஸ்வரர் கனவு வெறும் கனவாக இல்லாமல் ஒரு நிதி இலக்காக உங்களுக்கு மாறலாம்.